100% ஒரு ஆள் கூட இதுக்குள்ளே வரமாட்டான். ஏன்னா ஒரு தடவை காலை வச்சானா முடிஞ்சது கதை. அவ்வளோ முள் இருக்கும். இந்த ஒரு இதில் மட்டும் எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க 1 2 ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு முள் இருக்கும். ஸோ அப்போ இது எத்தனை இலை இருக்குது, எவ்வளோ முள் இருக்குது. இந்த முள் இந்த தண்டில் பாருங்கள், பாருங்க அதை அப்படியே கிழிச்சு எடுத்துரும். இதில் மெயினாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த உயிர் வேலி. இந்த உயிர் வேலிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிழுவை மரத்தை ஃபுல்லாக உயிர் வேலியாக வச்சுருக்கோம். ஏன் அப்படி உயிர் வேலி அப்படின்னா, ஒரு பல்லுயிர் பெருக்கத்தில் நிறைய பட்சிகள் பிராணிகள் எல்லாமே இந்த உயிர் வேலியில் தங்கும். ஸோ இதில் நன்மை செய்யும் பூச்சிகளை ட்ராப் பண்ணுறதுக்கும் இது முழுமையாக பயன்படும். ஸோ இன்றைக்கி வந்து கிழுவை ஏன் அப்படின்னா, உயிர் வேலியில் ஏன் நம்ம கிழுவை சூஸ் பண்ணுறோம், வேலியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஃபென்சிங்க்கு நிறையா என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி போஸ்ட் நட்டு அதெல்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து டெம்பரவரி சொல்யூஷன். இந்த கிழுவை வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சில் இருந்த ஒரு மரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தடிமனாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பீரியட். இது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி நீங்கள் விட்டுறலாம். இதெல்லாம் வந்து போன ஆரம்பத்தில் நான் கவாத்து பண்ணது. அதே மாதிரி இன்றைக்கி விலங்குகிட்ட இருந்து நிறைய விஷயம் காட்டு பண்ணையிலேருந்து வருது. ஸோ இதெல்லாமே முள் வந்து தடிமனாக இருக்கும். அதனால் உள்ளே வர்றதுன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ ஆடு மாடு கோழி சின்ன சின்ன பிராணிகள் போகலாம். இதில் நீங்கள் வலை கூட கட்டி விடலாம். அப்படி பண்ணிங்கன்னா எதுவுமே இதுக்குள்ளே வந்து போகாது. ஸோ இதில் என்னென்னா மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக கவாத்து பண்ணியிருக்கோம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணி இந்த முள்வேலி யார் கேட்குறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது காஸ்ட் ஆஃப் ருபீஸ் 8 ருபீஸ். நான் வாங்கிட்டு வந்தது 8 ரூபா. அதே விலைக்கு தான் இன்றைக்கி வெட்டி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வாண்டடும் நிறையா இருக்குது. இது அமைக்கிறதுனால என்ன ஆகும்னா செலவு ரொம்ப கம்மி. ஸோ இது கிட்டி பிடிப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம், எதாவது க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உயரமாக இருக்கிற மரங்களை எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு ஒரு கிட்டி பிடிச்சிடுவோம். இதுதான் கிட்டி பிடிக்கிறது. இந்த மாதிரி கிட்டி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாமல் நேராக வந்துடும். ஸோ இது எல்லாமே கவாத்து பண்ணுது. இந்த ஒரு 20-25 நாள் ஆச்சு இது எல்லாமே கவாத்து பண்ணுது. கவாத்து பண்ணது எல்லாமே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு 3 குச்சின்னும் போது உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு பகுதி மட்டும் உங்கள் நிலத்தில் 4 பகுதினா ஒரு பகுதி நட்டுட்டு அந்த ஒரு பகுதியிலேருந்து கவாத்து பண்ணி நீங்கள் மற்ற ஒரு 3 பகுதியும் நீங்கள் நட்டுக்கலாம். ஸோ இது அதோட அட்வான்டேஜஸ் இதில்